அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பரிந்துரையில இன்னைக்கு 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல 12வது திருக்குறளை பார்ப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு ஒரு திருக்குறள். உண்பார்க்கு உண்ணத்தக்க உணவுப் பொருட்களை உண்டாக்கி அந்த உணவுப் பொருளோடு கலந்து தானும் ஒரு உணவுப் பொருளாகி தனியே ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மலை, அதாவது தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. மலையோட சிறப்பு, வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த திருக்குறள் மிக முக்கியமான திருக்குறள். அடுத்து, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளும் நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். அதாவது கெடுப்பதுவும், அதாவது அதிகமாக மழை பெஞ்சு விவசாய நிலங்களை, விவசாயிகளை, கூலி தொழிலாளர்களை கெடுக்கக்கூடிய வேலையும் மழை செய்யும். கெட்டார்க்கு சார்வாய், அப்படி கெட்டு போனவருக்கு சார்பாக இருந்து ஆங்கே அவர்களை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்துவதும் எல்லாம் மழையாகவும் இருக்கும். நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். 2 ஆற்றலும் மழைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. அடுத்தபடியாக 20வது திருக்குறள், நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீர் இல்லாம இந்த உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது யாராக இருந்தாலும், யார் யாருக்கும் யாராக இருந்தாலும் வான் இன்று, வான் இல்லைனாக்கம் அமையாது ஒழுக்கு, வானம் இல்லைன்னா வாழ்வு ஒரு சீர்குலைந்து போகக்கூடிய தன்மையை கொடுத்து விடும், அது யாராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு திருக்குறள். வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரமாகவும், மழையின் சிறப்பு குறித்தும், வானம் பொழியலைன்னா இந்த உலகத்தின் எதுவுமே நிலைபெறாது அப்படிங்கிற தத்துவத்தையும் நமக்கு சொல்லுது. மிக முக்கியமான அதிகாரம். அடுத்தபடியாக மீண்டும் அடுத்த திருக்குறள் அதிகாரத்தோடு சந்திப்போம். வணக்கம்.